ஆமாம், அனைத்து குடும்பத்தானே போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும் தான் கொடுத்துருக்குறோம். ஒரு முறை தான் வழங்கப்படும். இது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமாக இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் நம்ம விமர்சிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்க போறோம். அதை எப்படி சமாளிக்க? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட ₹1 வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்படும். அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்பெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏற்றுறாங்களா இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதிகள் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். அதுக்கு தாங்க நான் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெற்று அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர் வேலை கிடைத்தது. அதே வழியில் வந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலமாக தொழிற்சாலைகள்லாம் பயன்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே குறிக்கோளோடு அதே வழியில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்திலே நிறுவப்பட்டு அதுக்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதுவரை படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதற்காக இந்த தொகையை நாங்கள் முதற்கட்டமாக வழங்குவோம்.